பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு காலையிலேயே நம்ம இந்த மிஷினரியுடைய வாழ்க்கையை பார்க்க முன்னால நம்ம ஜெபம் பண்ணலாம். உங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, அப்பா, அந்த காலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, பின்பற்றுமாக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட உங்களுடைய வேத வசனங்களை தியானிக்கும் போது ஆண்டவரே, ஆவியானவர் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல, வார்த்தைகளின்படி நடக்க ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒவ்வொரு வசனத்தின் படியும் நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு பலன் தரும்படியாய், கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, உடைய வல்லமை இந்த கருத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கும். இதை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அதாவது இன்னைக்கு நம்ம ஜான் ஹார்பர் அப்படின்னு சொல்லி ஒரு தேவனுடைய மனுஷனுடைய ஒரு சாட்சியும் அவருடைய செய்தியும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போஸ்தலர் காலத்துக்கு பின்பதாக ஆதி திருச்சபையை கட்ட அடித்தளமாய் விளங்கியவர்கள் இந்த மிஷினரிகள் தான். அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவித்து விசுவாசத்துல உறுதியா நின்று உலகத்தினுடைய அதிகாரங்களுக்கெல்லாம் அடிமையாகாம ஆடம்பரங்கள் எல்லாம் துறந்து வசதிகள் எல்லாம் துறந்து பல தியாகங்களை செய்தவர்கள் தான் இந்த மிஷினரிகள். பலர் இரத்த சாட்சியா கூட அவங்க மரித்தார்கள். கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் பரவுவதற்காக அவங்க கடுமையா உழைத்தாங்க. அவங்க வேலை செய்த இடத்திலேயே கூட அவங்க தங்களுடைய உயிரையும் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சாட்சிகளை படிக்கிறோம். அவங்க நற்செய்தி பணியிலும் ஆலயங்களை கட்டி எழுப்புவதிலும் அவங்க ஈடுபட்டாங்க. பல சமுதாய பணிகளையும் சேவைகளையும் அவங்க செய்தாங்க. நிறைய ஸ்கூலு, அது மாத்திரம் இல்ல, நிறைய ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் ஏற்படுத்தி மக்களுக்கு பயனுள்ள வகையில அவங்க அநேக காரியங்களை இந்த மிஷினரிகள் செய்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மிஷினரிகளுடைய வாழ்க்கையை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அவர்களுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இன்னைக்கு கூட ஒரு தேவனுடைய தாசனை குறித்து அவருடைய ஊழியத்தை குறித்தும் நம்ம தியானிக்க போறோம். அவருடைய பெயர் ஜான் ஹார்பர். ஹார்பர் 1872 ஸ்காட்லாந்துல மே 29 அவர் ஒரு பக்தியுள்ள ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல ஹூஸ்டன் அப்படின்னு ஒரு பகுதியில அவர் பிறந்தாரு. ஹார்பரனுடைய ஆரம்ப கால ஊழியம் குறிப்பா சொந்த ஊரான கிளாஸ்கோல தான் அவர் நற்செய்தியை பகிர்ந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். 14 வயசுலயே அவரு கிளாஸ்கோ அப்படின்ற ஊர்ல பேப்டிஸ்ட் ஒரு நிறுவனத்துல சேர்ந்து ஊழியத்துக்காக அவர் பயிற்சி பெற்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதுக்கு பிறகு அவர் அந்த பேப்டிஸ்ட் சபையில எல்லாம் அவர் ஒரு போதகராக பணியாற்றினார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 1910 இந்த ஹார்பர் சிகாகோல இருக்கிற ஒரு மூடி பிரசங்கியர் தெரியும், அவங்களுடைய தேவாலயத்துல அவர் பேச அழைக்கப்பட்டார். அவருடைய பிரசங்கத்தின் மூலமாக என்ன பண்ணாங்க, அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அதனால அவர் மறுபடியும் என்ன பண்ணார், அதிகமாக சுவிசேஷத்தை சொல்ற அந்த பணியில அவர் கவனம் செலுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம இவருடைய வாழ்க்கையை பத்தி நம்ம படிக்கிறோம். இங்க எல்லாருக்குமே டைட்டானிக் கப்பலை குறித்து நினைவிருக்கும்னு நினைக்கிறேன், படிச்சிருப்போம் நம்ம நிறைய நேரத்துல. அந்த டைட்டானிக் கப்பலை குறித்து இந்த நாள்ல நம்ம இவருடைய வாழ்க்கையில அது ரொம்ப ஒரு பெரிய அதுல பயணம் செய்தவர் இவர். இங்கிலாந்து நாட்டுல தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய கப்பல் தான் இந்த டைட்டானிக் கப்பல். இது யாருமே மூழ்கடிக்கவே முடியாத ஒரு கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு அதை உருவாக்கினவங்க என்ன பண்ணாங்களாம், ஒரு பெரிய அத பெருமையுடன் என்ன பண்ணாங்க, அறிவித்தார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதனுடைய முதல் பயணம் வட அட்லாண்டிக் கடல்ல கப்பல் சென்று கொண்டிருந்தது. மிகவும் ஆடம்பரமான ஒரு சொகுசு கப்பல் தான் இந்த டைட்டானிக் கப்பல். 1912 ஏப்ரல் 10 இங்கிலாந்துல இருந்து இது புறப்பட்டு நியூயார்க்கு செல்றதுக்காக போயிட்டு இருக்குது. வேகமா சென்ற கப்பல் அவங்க 4 நாள் கழித்து, 4 நாள் அதாவது ஏப்ரல் 10 கிளம்புது. அதே ஒரு 4 நாட்கள் கழித்து ஏப்ரல் 14 இரவு 1912 இரவு ஒரு 11:40 மணிக்கு என்ன பண்ணுது, அந்த பனி பாறையில அப்படியே மோதிருது அந்த கப்பல். அப்போ 15 காலையில விடிய காலம் 2:20 அந்த கப்பல் 2ஆ உடைந்து அப்படியே முழுகிடுச்சு. பெரிய கப்பல். அதுல பாத்தீங்கன்னா அந்த கப்பல்ல 2224 பயணிகள் அதுல பயணம் செய்தாங்களாம். ஏன்னா அது மிகவும் ஆடம்பரமான சொகுசு கப்பல் அப்படின்றதுனால நிறைய பேர் அதுக்கு டிக்கெட் புக் பண்ணி நிறைய செல்வந்தர்கள்லாம் அந்த கப்பல்ல பயணம் செய்தாங்க.
இதுல 1500 பேருக்கு மேல அந்த கப்பல்ல அப்படியே முழுகிட்டாங்க தண்ணியில, இந்த உடஞ்ச உடனே. வரலாற்றிலேயே இது வந்து ஒரு பெரிய அழிவாக அந்த காலத்துல இது கருதப்பட்டது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த டைட்டானிக் கப்பல்ல வந்து 3 அடுக்கு இருந்துதான். முதல் வகுப்புல நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து செல்வந்தர்கள் தான், நிறைய பணக்காரங்க, ஐஸ்வர்யவான்கள் அதுல வந்து பயணம் செய்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு லைஃப் போட் இருந்துச்சாம். அது அந்த லைஃப் போட்ல அவங்க வந்து நிறைய பேர் தப்பிச்சிட்டாங்க அதுல. அப்ப பெண்கள் குழந்தைகளுக்கும் லைஃப் போட் கொடுப்பாங்களாம். 2வது வகுப்பு நீ பாத்தீங்கன்னா 2வது அடுக்குல நடுத்தர மக்கள் அதுல வந்து பயணம் செஞ்சாங்க. அதுல வந்து டீச்சர்ஸ், அப்புறம் மத போதகர்கள், அப்புறம் வேலை செய்யறவங்க, இப்படிப்பட்டவங்க வந்து அந்த 2வது வகுப்புல அதுல அவங்க வந்து பயணம் செய்தாங்க. 3வது வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு குடியேறி செல்லும் ஐரோப்பியர்கள், அதாவது வேற வேற ஊர்ல இருந்து அமெரிக்கால போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து என்ன பண்ணாங்க, 3வது வகுப்புல பயணம் செய்தார்கள். இந்த 3வது வகுப்புல பயணம் செஞ்சவங்க யாருமே பழக்கலையாம், எல்லாருமே அந்த கடல்ல அவங்க மரித்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் வகுப்புல உள்ளவங்களுக்கு மட்டும் லைஃப் போட் இருந்துச்சு, 2வது உள்ளவங்களுக்கும் கொஞ்சம் லைஃப் போட் இருந்துச்சு. இந்த 3வது உள்ளவங்களுக்கு எல்லாருமே அவங்க பிழைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அந்த கப்பல்ல பயணம் செய்தவர்கள்ல ஒருத்தர் தான் இந்த ஜான் ஹார்பர். அவர் வந்து ஒரு சுவிசேஷகர். அவர் அந்த கப்பல்ல இருக்கும் போதே என்ன பண்ணுவாரா, நிறைய பாடல்களை பாடி நிறைய வேத வசனங்கள் எல்லாம் சொல்லி அவங்க மக்களுக்கெல்லாம் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்களை வந்து வழி நடத்திட்டு போயிட்டு இருந்தாராம். ஜெபம் பண்றது, இந்த மாதிரி காரியங்கள்ல அவர் வந்து அந்த கப்பல்ல வந்து பயணம் செய்யும் போது ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் செஞ்சுட்டு இருந்தாராம். அப்போ கப்பல் அந்த தன்னுடைய 6 வயது மகளோடு கூட அந்த கப்பல்ல அவர் பயணம் செய்து கொண்டிருந்தார். மகள் காப்பாற்றப்பட்டாலாம், அவங்களுக்கு ஒரு லைஃப் போட் இருந்துச்சு, அதனால காப்பாற்றப்பட்டார். அந்த வேலையில அவரும் என்ன பண்ணாரு, ஒரு லைஃப் போட் எடுத்துக்கிட்டு தண்ணியில தத்தளித்து கொண்டிருந்தாராம். அப்போ அவர் அருகில ஒரு வாலிபன் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தானோ. அவனை பார்த்து அவர் கேட்டாராம், உடனே, நண்பனே நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா அப்படின்னு சொல்லி ஹார்பர் வந்து கேட்டாராம். அவன் இல்ல அப்படின்னு சொன்னான். அப்ப அவர் சொன்னாராம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு சொன்னாராம். அப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஒரு பெரிய அலை வந்து என்ன பண்ணுச்சான், அவங்க 2 பேரையும் பிரிச்சுச்சோம். சற்று நேரத்துல மறுபடியும் அந்த ஒன்னா சேர்ந்துட்டாங்களாம். ஒன்னா சேர்ந்தவொன்னு அவர் கேட்டாராம், உன்னுடைய இருதயத்துல சமாதானம் வந்துடுச்சா இப்போ அப்படின்னாராம். அப்போ நீ வந்து கண்டிப்பா ரட்சிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொள், இயேசு கிறிஸ்து தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே தண்ணிக்குள்ள அந்த வார்த்தை சொல்லி முடிக்கும் உடனே தண்ணிக்குள்ள அவரு முழுகிட்டாராம். அந்த கப்பல் மூழ்கிய போது ஹார்பர் வந்து தன்னை சுற்றியுள்ள ஆத்துமாக்கள் மீது ரொம்ப அக்கறை கொண்டது. ஏன்னா ரட்சிக்கப்படாம எத்தனையோ ஜனங்கள் இருந்தாங்க, அவங்க மேல அவருக்கு ரொம்ப ஒரு அக்கறை இருந்துச்சு. அதனால அவர் தன்னுடைய லைஃப் ஜாக்கெட்டை கூட என்ன பண்ணாராம், தன்னுடைய பக்கத்துல இருக்க ஒரு சக பயணிக்கிட்ட கொடுத்துட்டு, நீங்க வந்து இயேசுவை நம்புங்க, அப்ப ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றத சொன்னாராம். அந்த நேரத்துல அவரது மரணத்துக்கு பிறகு டைட்டானிக் பேரழிவில இருந்து தப்பியவர்கள் வந்து அவரை குறித்து என்ன பண்றாங்க, சாட்சி சொல்றாங்க. வெளியில வந்து ஹார்பருடைய விசுவாசத்தினால நிறைய பேர் தொடப்பட்டாங்க. அதனால வெளியில வந்து என்ன பண்றாங்க, அவங்க அந்த சாட்சிய அவங்க வந்து சொல்றதுனால நமக்கு இந்த காரியங்கள்லாம் தெரியுது. அப்ப கப்பல் மூழ்கிய போது அவர் செய்த காரியங்களை வெளியே வந்து சொன்னதுனால நமக்கு இதெல்லாம் தெரிய வருது. உயிர் தப்பி பிழைத்தவர்கள்ல ஒருத்தர் வந்து ஜார்ஜ் BAW மார்டின் அப்படின்றவங்களாம். இவங்க வந்து தண்ணீர்களுடைய அந்த இடிபாடுகளின் டைம்ல நாங்க வந்து எப்படி இருந்தோம், ஹார்பர் வந்து எங்களுக்கு எந்த விதமான வார்த்தைகளை சொல்லி எங்களை வந்து கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தினாரு, அது மட்டும் இல்ல அவருடைய இறுதி வார்த்தைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதெல்லாம் இவங்க வந்து நாங்க நினைவு கூர்ந்தோம், அவரால்தான் நாங்க ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால வந்து அவரை குறித்து சாட்சி சொல்றத இந்த இந்த மக்கள்லாம் வந்து சாட்சி சொல்றாங்க. இப்போ ஆண்டுகள் ரொம்ப நாள் கடந்துருச்சு. அப்போ கனடா நாட்டுல ஒரு எழுப்புதல் கூட்டம் நடந்துச்சு. அதுல வந்து ஒரு வாலிபன் வந்து சாட்சி சொன்னானா. என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜான் ஹார்பர் வந்து டைட்டானிக் கப்பல்ல இருந்து நாங்க அந்த கப்பல் உடையும் போது அந்த கடல்ல நாங்க எல்லாரும் தத்தளித்து கொண்டிருக்கும் போது அவர் வந்து என்னதான் கடைசி ஆத்துமாவா என்ன கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணாரு, வழி நடத்தினாரு, நான் தான் அந்த கடைசி ஆத்துமா அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை வந்து உருக்கமா அவன் வந்து அந்த இடத்துல அவன் சாட்சி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். ஹார்பர் வந்து தன்னுடைய 17வது வயதில் தொடங்கிய அந்த நற்செய்தி ஊழியம் அவருடைய வாழ்வின் கடைசி மூச்சு வரைக்கும் என்ன பண்ணுச்சான், தொடர்ந்து பலருடைய வாழ்வை மாற்றியது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் வந்து சாட்சி சொன்னதை வெளியில வந்து சொல்றாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் தன்னுடைய மூச்சு
அடங்குற வரைக்கும் என்ன பண்ணாரு, அவர் வந்து ஹார்பர் வந்து ஊழியம் செய்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிறிஸ்துவுக்குள்ள அன்பான சகோதர சகோதரிகள், நாம் பெற்ற ரட்சிப்பை எந்த நிலையில நம்ம மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம்ன்ற சொல்லி நம்ம அடிக்கடி யோசித்து பார்க்கணும். நமக்கு ஆண்டவர் வந்து நம்மளை ரட்சித்தார் கிருபையா இல்லையா? அந்த ரட்சிப்பை நம்ம மற்றவர்களோடு எப்படி நம்ம பகிர்ந்து கொள்றோம் அப்படின்றதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். இந்த உலகத்துல நம்ம வந்து வாழ போற நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான். அந்த கொஞ்ச நாட்கள்லயும் நம்ம வந்து என்ன செய்யணும், ஆண்டவருக்காக நம்ம என்னென்ன காரியங்கள்லாம் செய்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி நம்ம என்ன செய்யணும், யோசித்து பார்க்கணும். நம்ம எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம பகிர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி என்ன செய்யணும், யோசித்து பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான கட்டளை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் நம்ம படிச்சோம்னு சொன்னா அதுல பாருங்க, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஆண்டவர் வந்து தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கும் பிரதான கட்டளை இதுதான். அது இப்போ நம்ம ஜெனரேஷன் போயிடுச்சுன்னா அடுத்த தலைமுறைக்கு எந்த வசனம்னா இதே வசனம் தான். இப்போ ஒவ்வொரு தலைமுறைக்கும் என்ன செய்யறாரு ஆண்டவர் வந்து இந்த வசனத்தை பிரதான கட்டளையா என்ன பண்றாரு, ஒப்பு கொடுக்குறாரு. இதை வந்து நீங்க கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளும் ஊழியக்காரங்களும் என்ன செய்யணும், கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். இன்றைய நாட்கள்ல நாமும் ஹார்பரை போல என்ன செய்யணும், எல்லா சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் நற்செய்தியை நமக்கு தெரிந்தவர்கள், நம்முடைய இனத்தவர்கள், நம்ம வந்து வேலை செய்யற இடத்துல நம்ம யார் யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் அறிவிக்கிறதுக்கு நம்ம எப்பவும் ஆயத்தமா இருக்கணும். பாருங்க, அந்த ஹார்பருடைய வாழ்க்கையை நம்ம படிக்கும் போது அவர் வந்து கடைசி வரைக்கும் அந்த தன்னுடைய உயிர் பாதுகாக்கப்படணும்னு கூட அவர் நினைக்கல. எப்படியாவது ரட்சிக்கப்படாதவங்க என்ன பண்ணணும், ரட்சிக்கப்படணும். எப்படியாவது இயேசு கிறிஸ்துவ அறியாதவங்க, அவரை விசுவாசிக்காதவங்க அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் என்ன பண்ணாரு, அதற்காகவே அவரு பாடுபட்டு தன்னுடைய உயிரை கூட என்ன பண்ணாரு, தனக்கு இருந்த அந்த லைஃப் போட்டை கூட மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்க உலகத்துல போய் என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்ற ஒரு அக்கறையும் அவருக்கு நோக்கமும் அவருடைய வாழ்க்கையில இருந்துச்சு. இன்னைக்கு கூட நமக்கும் அப்படிப்பட்டதான ஒரு நோக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. இயேசு வந்து தாம் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்பதாக கடைசியா தம்முடைய சீஷர்களை நோக்கி இப்படியா சொல்றாரு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்க்கும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி. கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளா இருக்க வேண்டியவர்கள். திருச்சபையின் நோக்கம் உலகத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான். இதுவே சபையினுடைய ஒரு முதன்மையான நோக்கமா இருக்கணும். மற்றதெல்லாம் ரெண்டாவது தான். இயேசு கிறிஸ்துவின் சாட்சியா இருப்பதுன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வந்து மக்களை கிறிஸ்துவினுடைய பக்கமா ஈர்க்கும்படிக்கு நம்முடைய வார்த்தையினாலும் நம்முடைய செயலினாலும் அவங்களுக்கு நம்ம முன்மாதிரியா நடக்கிறது தான் சாட்சியா இருப்பது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இயேசு வந்து இந்த உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருங்க அப்படின்னு சொல்ல, நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன், நீங்களும் என்ன செய்யுங்க, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொரு வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. அதாவது நாம் உலகத்துல கிறிஸ்துவினுடைய ஸ்தானாதிபதிகளா, அதாவது கிறிஸ்துவினுடைய பிரதிநிதிகளா, அவருக்கு சாட்சிகளா, அதாவது அவர் இருந்தா என்னென்னலாம் செய்வாரோ உலகத்துல அதை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து நமக்கு வந்து அவருடைய பணியை ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து மக்களை வந்து கிறிஸ்துவுக்கு நேரா என்ன பண்ணணும், வழி நடத்துறது தான் நம்ம சாட்சியின் மூலமாக கிறிஸ்துவ கிட்ட வழி நடத்துறது தான் நம்முடைய ஒரு நோக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இறுதியாக ஆண்டவர் வந்து சொன்ன இந்த பிரதான கட்டளையை நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய சொந்த வாழ்க்கையில இதை ஏற்றுக்கொண்டு இதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். இன்னும் வந்து நாம் சாட்சிகளா இருப்பதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவங்கனாலே மற்ற புறஜாதிக ஜனங்கள், அவிசுவாசிகள்லாம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அன்பு,
அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது அவர் வந்து என்ன செய்தார், அன்பா என்ன பண்ணார், எல்லா ஜனங்களையும் அவர் வந்து நேசித்தார், எல்லாரையும் அவர் நேசித்தார். எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணாரு, சுகமாக்குனார். யாரையுமே அவர் ஒருத்தரை சுகமாக்கிட்டு ஒருத்தரை தள்ளி விடல. எல்லாரையும் அவர் நேசித்தாரு, எல்லாரையும் சுகமாக்குனாரு, எல்லாருக்கும் எல்லா அற்புதங்களையும் அவர் வந்து செய்தார். அதே போல ஜனங்கள் வந்து எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்களாகிய நம்மகிட்ட அன்பைதான் என்ன பண்றாங்க, எதிர்பார்க்கறாங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய 2வது கற்பனையா சொல்றாரு ஆண்டவர். மார்க்கு 12:31 நீ உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், பிறரையும் நம்ம நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து சொல்றாரு. அதனால நம்ம இந்த வாழ்க்கையில வந்து ஒண்ணு நம்ம ஆண்டவருக்கு உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும், நம்முடைய சொல்லாலும் செயலாலும் ஆண்டவரை வந்து நம்ம வெளிப்படுத்தணும். அப்புறம் வந்து நம்ம அன்புள்ளவர்களா இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் என்ன பண்ணுவாங்க, மற்ற இயேசு கிறிஸ்துவ அறியாத ஜனங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதனால கிறிஸ்து வந்து நம்மளை பிதா வந்து இயேசு கிறிஸ்துவ எதுக்காக இந்த பூமிக்கு அனுப்புனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அதாவது யோவான் 3:16 இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவர் அனுப்பப்பட்டார். அதே நோக்கத்துக்காக தான் நாம கூட இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மளை கூட எதுக்கு அனுப்பி இருக்கிறாரு, எதுக்கு நம்மளை உண்டாக்குனாரு, எதுக்காக நம்மளை சிருஷ்டித்தாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதே நோக்கத்துக்காக தான். இயேசு கிறிஸ்துவ எப்படி பிதா உலகத்துல அனுப்புனாரோ அதே போலதான் நம்மளை கூட என்ன பண்ணிருக்கிறாரு, ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வைத்திருக்கிறாரு. அதனாலதான் இன்றைக்கு திருச்சபையாகிய நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், இயேசுவினுடைய பணியை இந்த பூலோகத்துல நம்ம வந்து அதை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அதாவது மோட்சத்துக்கும் நித்திய ஜீவனுக்கும் போகிற பாதைய மக்களுக்கு காட்டுகிற வெளிச்சமாக நம்ம இருக்கும்படியாக தான் என்ன பண்ணோம், இந்த உலகத்துல ஆண்டவர் அவரை அறிந்து கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை என்ன செய்யணும், ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்துல எதுக்காக ஆண்டவர் நியமித்து நம்மளை வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றுகிறவர்களாக நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்போ பாடின அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாரல்னவர் அவங்க பாடின அந்த பாட்டு. ஏன்னா அவங்களுடைய சபையில வந்து நான் சின்ன வயசுல இருந்து அந்த சபையில தான் நான் வளர்க்கப்பட்டேன். அவங்களுடைய வாழ்க்கைய வந்து நான் நேராவே பார்த்திருக்கிறேன். அவங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கைய அவங்க வந்து அர்ப்பணித்து முடிவு வரைக்கும், கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஆண்டவருக்காக சாட்சியா ஜீவித்து தன்னுடைய ஜீவனை இப்ப இல்ல அவங்க, அதனால வாழ்ந்தாங்க. அவங்க ஏற்கன ஒவ்வொரு பாடலையும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அர்த்தம் உள்ள ஒரு பாடல். ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஒவ்வொரு பாடலையும் அவங்க வந்து எழுதுவாங்க, தெரியும் எனக்கு. அதனால ஆண்டவர் வந்து அதுக்காக தான், என்ன நோக்கத்துக்காக அழைத்தார் ஆண்டவர் நம்மள, அவருடைய ரட்சிப்பை, அவருடைய சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும், நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவங்களுக்கு நம்ம பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து இந்த உலகத்துல அவர் அறிந்து கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தையும் நம்ம கொடுத்து நம்மளை வந்து வழி நடத்திட்டு வர்றாரு. அதனால நம்ம என்ன செய்யணும், முடிவு வரைக்கும் ஆண்டவர் மேலேயே நம்முடைய கண்களை பதித்து வைக்கணும். நம்முடைய லக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எவ்வளோ ஆண்டவருக்காக நம்ம வந்து ஊழியம் செய்யறோம், சேவை செய்யறோம், மக்களுக்கு நம்ம வந்து பணி செய்யறோம். ஆனா வந்து இயேசு கிறிஸ்து கூட அப்படிதான் நிறைய அற்புதங்களை செய்தாரு, அடையாளங்களை செய்தாரு. இயேசு கிறிஸ்து வந்து நிறைய வியாதியஸ்தர்கள் எல்லாம் சுகமாக்குனாரு. ஆனா எல்லாமே ஒரே ஒரு காரணத்துக்கு தான். எதுக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து தேவனுடைய பக்கமா இழுக்கப்படணும், எப்படியாவது இந்த அதாவது நரகத்துக்கு போகாம எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ள ஒரு பிள்ளைகளா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு என்ன பண்ணாரு, தன்னுடைய லக்கு வந்து எங்க, அவருடைய கண்ணை எங்க பதிச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா, அந்த லக்கின் மேலேயே. அதாவது பவுல் சொல்றாருல, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதே போல அவருடைய லக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கடைசி எப்படியாவது எல்லாரும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிதான் அவர் பிரசங்கித்தாரு, உபதேசித்தாரு, குணமாக்குனாரு, அற்புதங்களை செய்தாரு. ஆனா இவை அனைத்தையும் அவர் வந்து செய்ய காரணம் ஒன்றே ஒன்றுதான், தேவனோடு என்ன செய்யணும், மனிதர்களை ஒப்புரவாக்கணும், அவங்க எல்லாமே ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறணும் அப்படின்னு சொல்லிதான் இதெல்லாம் அவர் வந்து செய்தார். இதே நோக்கம் தான் நமக்கும் இருக்கணும். நம்ம எந்த சேவைகளை செய்தாலும், எந்த மனிதர்களை நம்ம நேசித்தாலும், அவங்களுக்கு உதவி செய்தாலும், நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணும், வந்து எப்படியாவது அவங்கள வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர்றதுதான்
இயேசுனுடைய பிரதான பணி மனிதர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வருவதே. அதேதான் நம்முடைய பிரதான ஒரு பணியாகவும் இருக்கணும். வெறும் அவங்களுக்காக உதவி செய்துட்டு அவங்கள அப்படியே விட்டுறக்கூடாது. அவங்கள ஆண்டவருடைய பக்கமா திருப்புறது தான் நம்முடைய ஒரு பிரதான ஒரு பணியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதனால கிறிஸ்துவினுடைய திருச்சபை நோக்கமே இப்படிப்பட்ட ஒரு மக்கள் எல்லாம் சந்தித்து அவர்களுக்கு நற்செய்தியை சொல்றதுதான். சிலர் என்ன பண்றாங்க, மிஷினரிகளை அனுப்புறாங்க. சிலர் அவங்களுக்காக ஜெபம் பண்றாங்க. சிலர் பொருளால என்ன பண்றாங்க, தாங்குறாங்க. சிலர் உற்சாகப்படுத்துறாங்க அவங்கள. இதுல எந்த ஒரு வேலையும் என்ன செய்யலாம், நம்ம எடுத்து அந்த காரியங்களை நம்ம செய்யும் போது அது உண்மையாவே அது ஆண்டவருக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். நம்மளும் என்ன பண்ணலாம், நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவும் நம்ம இந்த ஊழியத்தை நம்ம தாங்குறவங்களா நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதனால நம்ம சொந்த நாட்டுல இருக்கிறோமோ சரி, நம்ம வீட்டுல இருக்கிறோமோ சரி அப்படின்றது இல்ல. நம்ம எங்க இருந்தாலும் என்ன பண்ணோம், நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டியவர்கள். அதனால எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும், அவருக்கு சாட்சியா ஜீவிக்கணும். நம்ம எங்க இருக்கும்படி ஆண்டவர் நமக்கு ஊழியம் செய்யப்படி அழைக்கப்பட்டிருந்த அந்த அளவுக்கு அந்த இடத்துல நம்ம இருந்து ஆண்டவருக்காக நம்ம ஒரு பூவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பூ மாறி மாறி பூக்காது இல்லையா, ஒரே இடத்துலதான் இருக்கும். எங்க இருந்தாலும் என்ன செய்யும், அது மலரும் இல்லையா, மொட்டா இருக்கும், அப்புறம் மலரும். அதே போல நம்மள ஆண்டவர் எந்த இடத்துல வச்சிருந்தாலும் அந்த இடத்துல நம்ம மலரணும். நம்ம அந்த இடத்துக்கு வாசனை கொடுக்குற அந்த மலரா இல்லையா, அதே போல நம்மளும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு வாசனையா இருக்கணும். அந்த இடத்துல நம்ம சாட்சியா இருக்கணும். அந்த இடத்துல ஆண்டவருக்கு உபயோகமா இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சொல்லி மற்றவங்களை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரும் நம்மகிட்ட எதிர்பார்க்கற. நமக்கும் அதே ஒரு வாஞ்சையும் ஒரே அர்ப்பணமும் நம்மளை முழுசுமா என்ன செய்யணும் ஆண்டவருடைய சமூகத்துல. ஏன்னா நம்முடைய பலத்தினால முடியாது, ஆவியானவர் தான் நமக்கு பலன் கொடுக்கணும் இல்லையா. அதான் சொன்னோம், முதல்லயே நம்ம பார்த்தோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், எனக்கு சாட்சியா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி. அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம சாட்சியா இருக்கணும்னா ஆவியானவர் தான் நமக்கு பலனையும் கொடுக்கணும். நம்ம சாட்சியா இருக்கிறதுக்கு அவர் தான் நமக்கு உதவி செய்யணும். அதனால நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே ஹார்பர் கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவரே உமக்காக அவரு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணது போல நானும் கூட எனக்கு ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே நான் உமக்காக சாட்சியா வாழணும். ஆண்டவரே அநேகரே உம்முடைய சமூகத்துல கொண்டு வருகிற ஒரு மகனா மகளா நீர் என்னை மாற்றும், உமக்காக நான் சாட்சியா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டு ஜெபம் பண்ணலாம். உங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, அப்ப அந்த அருமையான நாளில கூட கர்த்தாவே நாங்கள் ஜான் ஹார்பர் என்ற ஒரு தேவதாசனுடைய வாழ்க்கையை குறித்து நாங்க தியானம் பண்ணோம். ஆண்டவரே சப்பா அவருடைய வாழ்க்கையில ஒரே ஒரு நோக்கம் தான் இருந்துச்சு, எப்படியாவது ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படணும், எப்படியாவது உங்களுடைய சமூகத்துல அவங்க எல்லாம் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வாஞ்சை தான் அவருக்கு இருந்து கடைசியில தன்னுடைய ஆண்டவரே தன்னுடைய ஜீவனை கூட அவர் பார்க்காம மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னதை நாங்க படிச்சோம். ஆண்டவரே அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே நீர் கொடுத்திருக்கிறதான இந்த பிரதான பணியை ஆண்டவரே நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக எங்களுடைய செயலின் மூலமாக ஆண்டவரே மற்றவர்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவரே சாட்சியாக ஜீவிக்க எங்களை ஒருவருக்கு நீர் கிருபை தாரும். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் இந்த படித்த ஒவ்வொரு வசனத்தின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பலன் தாரும். ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். நீர் சொன்னீர் ஆண்டவரே பரிசுத்த ஆவி உங்கள் இடத்துல வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுடைய சொந்த பலத்தினால இதெல்லாம் செய்ய முடியாத ஆண்டவரே உங்களுடைய பலனை நீர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்துல சாட்சிகளாய் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே எங்களை தாழ்த்தி முழுவதுமா உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதி இந்த நாள் முழுதும் உடைய பிரசன்னம் எங்க கூட இருக்கட்டும். ஆண்டவரே எங்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் எங்க பக்கத்துல வராங்களோ அவங்களுக்கெல்லாம் உடைய சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா எங்க ஒவ்வொருவரையும் உபயோகம் ஆசீர்வதி. எல்லா துதி கன மகிமை அவங்களுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.